பாரத்தை சுமந்து கொள்ள ஒருவரும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவனாய் இருக்கிறபடினாலே சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி. கர்த்தர் மேல் ஒரு மனுஷன் பாரத்தை வைக்கும் பொழுது அவனுக்கு இளைப்பாறுதல் இவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த உலகத்துல நம்முடைய பாரங்களை சுமக்க ஒருவர் உடன்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவனவன் பாரத்தை அவனவன் தான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஏன்னா சில நேரங்களிலே நம்முடைய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் தான் உனக்கு பாரமா இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கண்மான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.